அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். கார்கோ போட்டவங்களுடைய நிலைமை கொஞ்சம் மோசமாக இருக்குது. சில கார்கோக்களால் பாதிக்கப்பட்டவங்க இன்றைக்கும் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆரம்ப காலத்தில் உங்களுக்கு தெரியும், ஸ்பீட் லைன் கார்கோ மிகப்பெரிய ஒரு அடியை கொடுத்துச்சு கஸ்டமர்களுக்கு. அடுத்த கட்டமாக இப்போ புதிய கார்கோனோட பிரச்சனை வெளியாகி இருக்குது. நிறைய பேர் எனக்கு மெசேஜ் போட்டுக்கொண்டே இருக்கிறீங்க, பில் போட்டுக்கொண்டே இருக்கிறீங்க. கொமர்ஷியல் நேஷ்னல் லாஜிக்ஸ் கார்கோ அப்படின்னு நான் ஃபோட்டோவை முன்னாடி அட்டாச் பண்ணுறேன். இந்த பில் உள்ள கார்கோ இப்போ இவங்களுடைய பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா, சில பொருட்கள் வந்து வாகனத்தோடு அப்படியோ தடுத்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குது. வாகனங்களில் இருந்த பொருட்கள் அப்படியோ மழையில் நனைஞ்சு, இப்போ நேற்று முதல் நாள் பெஞ்ச மழைக்கெல்லாம் நனைஞ்சு மொத்தமாக ஈரமாகி போய் நிற்கிது. அதே மாதிரி சில பொருட்கள் வந்து நாட்டில், சில பொருட்கள் வந்து ஹார்பரில், இந்த மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லையும் பிளாக் ஆகி நிற்கிது. இந்த கார்கோடைய ஸ்பான்சராக இருந்தவர், அதாவது குவைட்டி இல்லை, இது ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யப்பட்ட ஒரு கார்கோ தான். குவைட்டி இதுக்குரிய குவைட்டி மசூலும் இருந்திருக்குது. அதே மாதிரி இந்த இலங்கை நபர், இந்த கார்கோவை நடத்தி வந்த இலங்கை நபர் வந்து தற்போதைக்கு ஜெயிலில் இருக்கிறதாக தகவல் வெளியாகிருக்குது. அவரோட பழைய ஏதோ ஒரு கேஸ் இருந்து அக்காம அடிக்க முடியாமல் அப்படியே இருந்து கடைசியில் இப்போ ஜெயிலில் போய் இருக்கிறாராம். இப்போ கடந்த காலம், இப்போ எனக்கு ரீசெண்டாக ஒரு சகோதரி அவங்க போட்ட பில் சம்மந்தமான தகவல் அனுப்பியிருந்தாங்க. அப்போ அந்த டைமில் அவர் போட்ட வாய்ஸ்களையும் எனக்கு அனுப்பி வச்சுருந்தாங்க. இப்போது வேறு பாருங்கள், இதம்மா 4 இறங்குது ஸ்ரீலங்காக்கு. சாம இறங்கிச்சுன்னா வாரக்கிழமை கஸ்டம்ஸ் கிளியர் ஆகும். ஓகே, திங்கக்கிழமை வெயிட் இருக்கு. திங்கக்கிழமை தான் நான் கொண்டாந்து செட்டுங்க கொழும்புல கஸ்டம்லேருந்து கிளியர் ஆகுது போலக்கு. செவ்வாய் புதனாவுக்குள்ள இதெல்லாம் அனுப்புகிறோம் நாங்கள். ஏன்னா இந்த 2-3 நாள் இவங்க அங்கே லீவு. ஓகே சார், அங்கே போக முன்னே இந்த நம்பருக்கு கால் பண்ணி கொண்டு போவாங்க. நான் இப்போ எனக்கு மெசேஜ் போட்டுருந்தாங்க, வெள்ளிக்கிழமை இது கஸ்டம்ஸில் ரிலீஸ் ஆகுது. 45 நாள் கொடுக்கணுமா போகிறதுக்கு. செம பேத்துட்டு பிரச்சனை என்னன்னு அங்கே கஸ்டம்ஸ் வந்து இங்கால கிளியராகி போனதுக்கு உங்களுக்கு கால் வரும்மா. இன்னைக்கு கரைச்சலாம் போது இப்போ கஸ்டம் வந்து மோசம்மா. ஸ்ரீலங்காவில் எல்லாம் பொட்டி கலட்டுறாங்க. எக்கச்சக்கமாக பிஸ்னஸ் ஆமல் மாற்றி அதில் மிச்சம் கேர்ஃபுல்லாக செய்ய வேண்டியதாக இருக்கு. கலட்டினா வேலையில் ஏற்றாங்க. இப்போ இந்த சிஸ்டர் கார்கோ வந்து பார்த்தீங்கன்னா 11/2/2025 11ஆம் மாதம் 2ஆம் தேதி 2025ஆம் மாதம் 25ஆம் ஆண்டு போட்ட கார்கோ. அதாவது போன வருஷம் 11ஆம் மாதம் 2ஆம் தேதி. இப்போ இது எத்தனாம் மாதம்? 3ஆம் மாதம் 16ஆம் தேதி. கிட்டத்தட்ட 3 மாதத்தை தாண்டிடுச்சு. இன்னும் இவங்களோட கார்கோவும் போய் சேரலை. இந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்குது. டிரைவர் இதை எடுத்துகிட்டு போன டிரைவர் நம்பர் கிடச்சி அவரை தேடினா கடைசியில் அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டிருக்கிறாராம். ஏதோ ஒரு மைனர் இன்ஜுரி, ஏதோ ஒரு ஆப்ரேஷனுக்காக. இப்போ நம்ம டிரைவர் வந்து அது அவர் வண்டியில் ஏற்றிட்டு வந்தது. அவரை நம்ம எதுவும் பெருசாக அலட்டி கொள்ள இயலாது. ஆனால் இதில் சம்மந்தப்பட்ட இப்போ முதலாளி வந்து ஜெயிலில் போய் இருக்கிறாராம், நாட்டுக்கு போக முடியாமல். அந்த லங்கா பசார் அப்படின்ற அந்த திருடனும் வந்து இப்போ ஜெயிலில் தான் இருக்கிறான். எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியலை. இது சம்பந்தமான இப்போதைக்கு தலையிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. குவைத் கஃபீலோடையும் பேசப்பட்டிருக்குது. விரைவில் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியோடு வாரேன். இந்த கார்கோ சம்பந்தமான மேலதிக டீட்டெயில்ஸை வந்து நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நாட்டில் போயிருக்கிறதும் கிளியர் பண்ணி கொடுக்க முடியும். ஒருவேளை இங்கே இருக்கிறது வந்து சம்மந்தப்பட்ட ஆக்கள்கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு சரி மறுபடியும் ஏதாவது முயற்சி பண்ணுறோம். ஆனால் அந்த பொருட்கள் உண்மையிலேயே ரொம்ப வேதனையாக இருக்குது. அந்த பொருட்களை பார்க்கும்போது அந்த வீடியோ போடுறோம் பாருங்கள், கடைசியில் கொண்டு போய் எங்கேயோ தெருவில் போட்ட மாதிரி போட்டிருக்கானுங்க. அப்படியோ இந்த இதில் நனைஞ்சு போய், மழையில் நனைஞ்சு போய் கிடக்குது பெட்டி. ஹஸ்பி அல்லாஹ் நிஅமல் வக்கீல். சரி, பார்க்கலாம்.